வெல்கம் டு வசந்தம் சமையல். மெதுவடை எப்படி கிறிஸ்பியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்கள் 2 கப்பு உளுந்து எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு அப்புறமா நான் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஐஸ் க்யூப்ஸில் உள்ள தண்ணி எல்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அது சில்லுன்னு இருக்கும். அரைக்கும்போது சூடாகாமல் மெதுவடை நல்லா கிறிஸ்பியாக வரும். 3 ஆனியனு, 3 ரெட் சில்லி, 8 க்ரீன் சில்லி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் போட்டுக்கோங்க. உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஐஸ் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. பருப்பும் இப்போ சில்லுன்னு இருக்கும். சில்லுன்னு இருந்துச்சுன்னா தான் மிக்சியில் அரைக்கும்போது சூடாகாமல் மாவு நல்லா வரும். அதுக்காக தான் நான் ஐஸ் க்யூப்ஸ் போட்டது. பாருங்கள், அந்த ஐஸ் க்யூப்ஸோட தண்ணி இவ்வளோ தான் இருக்குது. இப்போ இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஐஸ் க்யூப்ஸ் போட்டு பருப்பு சில்லுன்னு இருக்கிறதுனால சூடாகாது. பாருங்கள், மாவு இந்த மாதிரி சாஃப்டாக வந்துருச்சு, நல்லா மயஞ்சி வந்திருக்கு. மாவு போட்டுட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி அப்படி ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. இப்போ வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அந்த ரெட் சில்லி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட மிளகு வேணும்னா மிளகு தூள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்போ வடை போட்டுடலாம். வடை எல்லோரும் 2 கையில் போடுவாங்க, 2 கை யூஸ் பண்ணி போடுவாங்க. நான் ஒரே கையில் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரே கையில் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு தண்ணியில் கையை நனைச்சிட்டு ஒரு உருண்டை மாவு எடுத்து அதை நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். பெருவிரல் திரும்பவும் தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு அப்படியே போட வேண்டியதுதான். இதே மாதிரி நம்ம போடலாம் வாங்க. ஃபாஸ்ட்டாகவே போட்டுடலாம். நம்ம 2 கையில் போடும்போது தான் இந்த கையில் வச்சுட்டு இந்த கையில் எடுத்து போட்டுட்டு அதுதான் கொஞ்சம் தண்ணியும் நிறையா படும், எண்ணெயில் தண்ணி படும். இது மாதிரி ஒரே கையில் போடும்போது ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். மாதிரி போட்டுட்டு நல்லா அந்த நுரை அடங்கினதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு திருப்பி விடும்போது பார்த்து திருப்பி விடுங்க. ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் தீஞ்சிரும், உள்ளுக்குள்ளே வேகாமல் அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை குறைச்சிக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலெலாம் நிறையா கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா வாசமாக டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி போட்டு எடுத்துட்டோம்னா பாருங்கள் வெந்து வந்துருச்சு. இந்த நுரை அப்படியே அடங்கினதும் எடுத்துடலாம். கொஞ்சம் விட்டிங்கன்னா இது தீஞ்சிரும், பார்த்து கரெக்டாக எடுத்துருங்க. பாருங்கள், கிறிஸ்பியான மெதுவடை ரெடி. சட்னி, சாம்பாரை வச்சு சாப்பிட்டுக்கலாம். செஞ்சு பாருங்கள். கிறிஸ்பியான வடை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.